ராஜபாளையம் முத்தமிழ் மன்றத்தின் இணையவழி நிகழ்வான 184வது நிகழ்வில் திருவடிப்பேறு பற்றி பேச வருகிறேன். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரார்களோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்றென்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா ஈசா உடல் இடம் கொண்டாய் எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கிலனோர் கைமாறே. சிவா திருச்சி. இணையவழியில் இணைந்துள்ள அத்துணை ஆளுமைகளையும் அன்பினால் அடிபணிந்து உரையை தொடங்குகிறேன். வணக்கம். திருவடிப்பேறு. சிவபெருமானின் திருவடிகளை பற்றி கொண்டு முக்தி இன்பத்தை பெறுவதுதான் இந்த திருவடி பேரு, திருவடி தீட்சைன்னு சொல்றோம். இது திருமூலரின் திருமந்திரம் 6ஆம் தந்திரத்துல ஒரு முக்கிய பகுதியாக திருமூலர் அமைத்து கொடுத்திருக்கிறார். இதுல இறைவன் எப்படி உயிர்களுக்கு திருவடி பேரு கொடுக்கிறாருன்றத பார்க்கும்போது, திருவடி பேரு கிடைக்கணும்னா இறைவனோட அருட்பார்வை நமக்கு நம்ம மேல் விழணுமா. நம்ம எல்லாம் கோயிலுக்கு போனா என்ன செய்வோம்? நம்ம அடுத்தவங்களுக்கு விடாம நம்ம மறைச்சுக்கிட்டு இறைவனை பார்க்கணும்னு நம்ம போவோம். ஆனா இறைவனோட பார்வை நம்மேல் விழணுமா. அப்படி இறைவனோட பார்வை நம்மேல் விழுறதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? புண்ணியம் செஞ்சிருக்கணும். புண்ணியம் செய்தாலே ஒழிய நம்ம அந்த இறைவனுடைய பார்வை நம்மேல் விழாது. அது அந்த புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே அந்த இறைவன் அந்த முதிர்ச்சியுற்ற அந்த பக்குவமான ஆன்மாக்களின் தலையில் தன்னுடைய திருவடியை சூட்டி இறைவன் அந்த திருவடி பேற்றை வழங்குகிறான். அப்படி எடுத்துக்காட்டா சொல்லும் பொழுது கண்ணப்பருக்கு 6 நாள்ல முக்தி கிடைச்சது. கண்ணப்பர் வேடுவராக இருந்தவர். வேடுவராக இருந்து அவர் அந்த 6 நாள் அந்த முக்தி அடைகிறதுக்கு முதல் நாள் வரையும் வெட்டு, குத்து, கொல்லு, கொலைன்ற அந்த சொற்கள் தான் அவருடைய காதுல விழுந்தது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, போன பிறவியில அவர் முற்பிறவியில் ஏதோ ஒரு பிறவியில் அவர் செய்த புண்ணியத்தின் காரணமாக அவருக்கு இந்த ஒரு திருவடி தீட்சை கிடைச்சிருக்குது. இதுல என்னன்னா, அவர் அந்த பொன்முகலி ஆற்றுக்கு வர்ற வரையும் அவருக்கு அந்த இது தெரியாது. பொன்முகலி ஆற்றுல கால வச்சதுக்கு அப்புறம் அவர் இறைவன் நாட்கொண்டுட்டாரு. இறைவனை இவர் போய் பார்க்கவும் இல்ல. அதுதான் இறைவனோட பார்வை நம்மேல் விழணும். அதுதான் நம்ம குடுத்து வச்சிருக்கணும். அந்த பார்வை விழுகிறதுக்கு இவர் பொன்முகலி ஆற்றுல தண்ணீர் அருந்துறதுக்கு போகும்போது உடனே அவர் இறைவனுடைய பார்வை அந்த கண்ணப்பருக்கு கிடைச்சிருது. அதிலிருந்து அவர் தன்னை மறந்துறாரு. தன்னை மறந்து அவர் என்ன எதுக்கு வந்தோம், நம்ம அந்த பண்டிகை சமைக்க சொல்லி நண்பர்கள்ட்ட சொன்னத மறந்துட்டாரு. சாப்பிடணுன்றத மறந்துட்டாரு. தண்ணி குடிக்கணுன்றத மறந்துட்டாரு. நேர இறைவனை அவர்ட்ட சொல்றாரு. மேல மேல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, ஒரு கூட வந்த நண்பன் சொல்றான், உங்க அப்பா கூட நான் பல தடவை அந்த மலைக்கு வந்திருக்கேன். இங்க குடுமித்தேவன் மலைன்னு இருக்குது. அங்க குடுமித்தேவர் இருக்காரு. ரொம்ப அருமையா இருக்கும் சிவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, அதிலிருந்து அவருக்கு ஒரு உடம்பு பூரா ஒரு இனம் புரியாத ஒரு சக்தி வந்துருது. ஒரு சந்தோஷம் வந்துருது. உடனே போய் இது பண்றாரு. போய் பார்த்துட்டு அதிலிருந்து கட்டி பிடிச்சிட்டு உன்னை எப்படி தனியா விட்டேன் வச்சேன்னு அதுல கண்ணப்பரோட வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாரி ஒரு 6 நாள்ல முக்தி கிடைச்சது. ஆனா அவர் சாப்பிட்டது மாமிசம் இததான் சாப்பிட்டாரு. அதே வேடுவ வேலை தொழில்ல தான் இருந்தாரு. இதுதான் என்னன்னா போன பிறவியில், முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் காரணமாக அவருக்கு அந்த ஒரு தீட்சை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி திருஞான சம்பந்தருக்கு 3 வயசுல 3 வயசுல யார் என்ன செய்ய முடியும்? 3 வயசுல நமக்கெல்லாம் எழுத படிக்க கூட தெரியாது. அந்த 3 வயசுல அம்பாள் அவன இது திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்து, அவர் பாடல்களை இயற்றியிருக்காரு. அதெல்லாம் அரிய செயல். இது எல்லாமே முற்பிறவியில் உள்ளதுதான். பல சமயங்கள்ல பிறப்பு முற்பிறப்பு கிடையாது, மறுபிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதுல நம்ம சைவ சமயம் உறுதியான முறையில மறுபிறப்பு உண்டு. அதுதான் வள்ளுவரும் என்ன சொல்றாரு? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்துன்னு
ஒரு ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வியானது 7 பிறப்புகளுக்கும் அந்த கல்வியானது வருமாம். செல்வம் வந்து அழிஞ்சிரும், மற்ற இதெல்லாம் அழிஞ்சிரும். எல்லாமே நிலையே இல்லாதது. ஆனா தான் கற்ற கல்வி வந்து 7 பிறப்புக்கும் வரும் கூட அப்படின்னு சொல்றார் வள்ளுவரும். அதே மாரி நாவுக்கரசருக்கு 80வது வயதுல தீட்சை கிடைக்குது. மாணிக்கவாசகருக்கு குருந்தமர நிலையில இறைவன் வந்து குருவாக இறைவன் வந்து காட்சி தர்றாரு. இந்த திருவடி ஞானம் ஞானம் கிடைக்கிறதுனால ஆன்மாக்களுக்கு என்ன பலன்னு பார்க்கும்பொழுது, ஆன்மாக்களோட பாச தலைகள் நீங்கி, அதாவது ஆணவம், கன்மம், மாயைன்ற அந்த பாச தலைகள் நீங்கி, அறியாமை போய் எல்லா உயிர்களுக்குமே இறைவன் அறிவு குடுத்திருக்கான். அறிவு குடுத்திருக்கும். அந்த அறிவு ஏன் அத அறிவு எது மறைக்குதுன்னா, ஆணவம் என்ற அந்த அறியாமை தான் மறைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அறியாமையை போக்கி, ஞானத்தை தந்து, அறிவை தந்து முக்தியை கொடுக்கிறாரு. இந்த முக்தி பேறு கிடைத்த அந்த ஆன்மாக்கள் என்ன செய்யுது? மீண்டும் இந்த பிறவிக்கு வராது. அதுதான் முக்கியம். இப்ப வந்து நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் பிறந்துரும். நம்ம ஒவ்வொருத்தர் கூட நினைப்பாங்க, இந்த அ இது வீடு பேறு கிடைச்சுட்டா உடனே இறந்து போயிருவோமா அப்படின்னு. வீடு பேறு கிடைத்தா வந்து மறுபடியும் பிறப்பு கிடையாது நமக்கு. ஆனா வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் பிறந்துகிட்டு இருக்கிறதுனால, நமக்கு வந்து வீடு பேறு கிடைத்தா, அந்த வ அதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்ன்னு. பிறக்காம இருக்கணும்னா, நம்ம வந்து இறைவனுடைய திருவடி தீட்சை கிடைச்சா தான் நமக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கும்னு இறைவன் இது திருமூலன் சொல்றாரு. ஆன்மாக்கள் மீண்டு இந்த பிறவிக்கு வராது. இந்த இதனால என்ன மறுபடியும் என்ன இதுன்னா, திருவடி ஞானம் வந்து என்ன ஆக்கும்னா, நம்மளை சிவமாக்கும். சிவலோக இன்பத்தை சேர்க்கும். இப்படி வந்து பெருமான் வந்து சிவ ஆசான் வடிவில வெளிப்பட்டு வந்து திருவடி சூட்டும்போது, நல்ல அடியார்களின் சுட்டி அறியும் சுட்டி அறியக்கூடிய அந்த அறிவு நீங்கி, இறை அறிவான அந்த மெய்யறிவு மட்டுமே கிடைக்குமாம். அதத்தான் வந்து திருமூலர் என்ன சொல்றாரு, இந்த இறை இன்பத்தை நுகரும் வாய்ப்பு மாத்திரம் அந்த இறைவன் வந்து ஆன்மாக்களுக்கு குடுக்குறாரு. திருவடி ஞானம் சிவமாக்கும் விக்கும். திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். திருவடி ஞானம் சிறை மலம் நீக்கும். திருவடி ஞானமே திண் சித்தி முத்தியே. சிவமாக்கும், சிவலோகமே சேர்க்கும், சிறை மலம் நீக்கும். நம்மை சிறைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த மலத்த வந்து நீக்கும். இது ஆணவம், கன்மம் ஆயிட்ட மலத்தை நீக்கும். திருவடி ஞானம் வந்து திண் சித்தி முத்தியே. திடமான அந்த உறுதியான அந்த முக்தி பேற்றை நமக்கு அளிக்கும். இந்த முக்தி பேற்றை கிடைச்ச உடனே நமக்கு இந்த ஆன்மாக்களுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாதுன்னு உறுதியா சொல்றாரு. இந்த முதிர்ச்சி உற்ற ஆன்மா அப்படின்னு சொல்லும்போது, பக்குவம் அடைந்த ஆன்மா, முதிர்ச்சி உற்ற ஆன்மான்னா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இறைவன் வந்து நம்மை கண்காணிக்கிறானாம். திருமூலர் சொல்றாரு. இறைவன் வந்து கண்காணிக்கிறார். அது வந்து 7ஆம் தந்திரத்துல கூடா ஒழுக்கம் என்ற 36வது பகுதியில வந்து இறைவன் வந்து என்ன செய்றாரு? கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார். கண்காணி இல்லா இடமும் இல்லை. காணுங்கால் கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவொழிந்தாரே. அதாவது இந்த திருமந்திரம் 2067வது பாடல்ல வந்து கூடா ஒழுக்கம் இதுல வந்து திருமூலர் வந்து சொல்றாரு. கண்காணின்றது நம்மள கண்காணிக்கிறது. மேற்பார்வை இது வருது. மனிதர்கள் வந்து பலர் பேர் என்ன செய்றோம், நம்ம யாரும் கவனிக்கல அப்படின்ட்டு என்ன செய்றோம், பல தவறான செயல்களை செய்றோம். அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள பத்தி கூட நம்ம கவலைப்படுறது கிடையாது. நம்மலாம் சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் தெரியும் நமக்கு. ஆனா வந்து நம்ம மனச கண்காணிக்கக்கூடிய ஒரு கண்காணி, அதாவது அந்த ஸ்கேனர் வந்து இறைவன்ட்ட இருக்கான். இறைவன் வந்து கண்காணிக்கிறானாம். எப்பவும். ஏன்னா நமக்குள்ளயே இருக்கான் இறைவன். நமக்குள்ள இருக்கான், நம்மள சுத்தி இருக்கான். அந்த இறைவன் வந்து எல்லாரையும் எல்லா நேரத்திலயும் அந்த கவனிக்கக்கூடிய அந்த இறைநிலை வந்து இல்லாத இடமே இல்ல. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். நம்மை சுற்றிலும் இருக்கின்றது. நமக்குள்ளாவும் இருந்து என்ன செய்றான்? அறிவாக செயல்படுறான். நமக்குள்ள இருக்கிற இறைவன் அறிவாகவும் செயல்பட்டு, நம்மளோட செயல்களை வந்து கண்காணிக்கிறது மாத்திரம் இல்லாம, என்ன செய்றான்னா, அவை அனைத்தையும் நமக்குள்ளாக 5 இடங்கள்ல, அந்த நம்ம செய்யற அந்த செயல்கள, அது நல்லதா, கெட்டதான்னு தெரியாது. செயல்களை 5 இடங்கள்ல பதியிறாராம். எந்த இடங்கள்லன்னா, உடல், மூளை, உயிர், சீவகாந்தம் மற்றும் கருமையம். அதாவது வான்காந்தத்திலே பதியிறாங்களாம். அதோடு பதியிறது மட்டும் இல்லாம, அந்த செயலுக்கு உண்டான விளைவுகளை, பயன்களையும் நமக்கு அளிக்கிறாங்களாம் என்று சொல்றாரு. நாவுக்கரசரும் என்ன சொல்றாரு, ஒரு இடத்துல 5ஆம் திருமுறையில இறைவன் வந்து நம்மை கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல், திருமூலர் என்ன சொல்றாரு, கண்காணிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாவுக்கரசர் என்ன சொல்றாரு, கண்காணிக்கிறதோடு மட்டுமல்லாமல் கணக்கு எழுதுறாராம். அந்த அது என்னன்னா, அந்த 5ஆம் திருமுறையில நாவுக்கரசர் சொல்றாரு, "தொழுது தூமலர் தூவித் துதித்து நின்று, அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும், பொழுதுபோக்கிப் புறக்கணிப்பாரையும், எழுதுங் கீழ்க்கணக்கு இன்னம்பர் ஈசனே."
அதாவது தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாயும். இது வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நம்ம இறைவன்ட்ட போய் நம்மளோட நம்மளோட பிரார்த்தனைகள், பிரச்சனை எல்லாம் நம்ம சொல்லி அழுது, அ உணர்ச்சி வசப்பட்டு நம்ம என்ன செய்றோம், மாலை மலர்கள்லாம் தூவி வழிபட்டு அப்படி ஒரு பகுதி ஒரு ஒரு பிரிவினர் இருக்காங்க. அதுபோக பொழுதுபோக்கி அப்படியே பிதற்றுவாங்களாம். அரற்றுகின்றாரையும், பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும். எ என்ன செய்றது? எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாரு. நீங்க இன்னைக்கு டிவி பார்த்தோமா? சினிமாவுக்கு போனோமா? எல்லாமே கோயிலுக்கு போனியா? எல்லாத்தையும் எழுதி வச்சுருவாராம் கணக்கு. எழுதும் கீழ்க்கணக்கு இன்னம்பர் ஈசனே. ஈ ஈசன் வந்து இன்னம்பர்ல இருக்கிற ஈசன் வந்து கீழ் கணக்கு எழுதி வச்சுருவாரு. நோட்டு போட்டு கணக்கு எழுதி வச்சுருவாராம். கண்காணி இல்லென்று கல்லம்பலம் செய்வான்ன்றது வந்து இது திருமூலர் வந்து சொல்றாரு. ஆனா இவரு திருநாவுக்கரசர் என்ன சொல்றாரு, கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் அத வந்து கணக்கெழுதி வைக்கிறாரு. கணக்கெழுதி வைக்கிறதுனால தான் தெரியுது, எந்தெந்த ஆன்மாக்கள் முதிர்ச்சியுற்ற ஆன்மாக்கள், எந்தெந்த ஆன்மாக்கள் என்ன செய்யுதுன்றதெல்லாம் விவரம் தெரியுது. இந்த இந்த தூமலர தூவி துதித்து நின்று அழுது வழிபடுறதுனாலயும் மெய்யன்பர்கள வந்து அந்த அந்த பொழுதுபோக்கி புறக்கணிக்கிறதையும் எழுதி வைக்கிறாரு இறைவன். ஈசன் வந்து இன்னம்பர்ல உரையக்கூடிய ஈசன் வந்து எழுதி வைக்கிறாரு. அதையும் மீறி நம்ம தவறு செஞ்சோம்னா, இறைவன் என்ன செய்றான்னா, நமக்கு வந்து அ ப அனுபவத்தை கொடுத்து, நமக்கு வந்து பல அனுபவங்களை கொடுத்து, அதன் மூலம் இன்ப துன்ப அனுபவங்களை குடுத்து, நுகர்ச்சி போகத்தை குடுத்து, அந்த பக்குவத்தை நம்ம அடைய செய்றாராம். இறைவன் வந்து அந்த பக்குவம் அடைந்த உயிர்களை வந்து சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? புளியம்பழம். புளியம்பழம் சொல்லுது. அதாவது புளியம்பழம் சொல்லும் பொழுது என்னன்னா, புளியங்காய் உங்களுக்கு தெரியும். நகம் சதையுமா இருக்கும். அத வந்து பிரிக்கவே முடியாது. அது என்னென்ன நம்ம வந்து ஆரம்ப காலத்துல நம்ம என்ன செய்வோம், குடும்ப சூழல்ல, உலகச் சூழல்ல, சமுதாயம் இந்த நாட்டு இந்த இதுல எல்லாம் நம்ம சூழல்ல சிக்கி, நம்ம எப்படி இருப்போம்னா, நகம் சதையுமா இருப்போம். நம்மள வந்து பிரிக்க முடியாது. ப பிள்ளைகள் இந்த இதுல எல்லாம் இதாகி, நம்ம வந்து அ பிரிக்க முடியாத ஒரு பந்தத்துல இருப்போம். அத வந்து நம்மள பத்தின அந்த பாசத்தோட நம்ம வந்து அத வந்து நம்மள பிரிக்கவே முடியாது. அத மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு திருவாசகத்துல 25 ஆசைப்பத்துல, "அடியேனுடைய யாக்கை புளியம்பழம் ஒத்திருந்தேனே." என்னுடைய யாக்கை, யாக்கைன்னா உடம்பு. என்னுடைய உடம்பு வந்து புளியம்பழத்தை ஒத்து இருந்தது. இந்த புளியம்பழம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காய் வந்து சதையும் நகமுமா இருக்கும். ஒண்ணுமே நம்ம போய் செய்ய முடியாது. ஆனா, அந்த புளியம்பழத்த நீங்க குலுக்கி பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க பழம் வந்து ஒரு துண்டா இருக்கும். ஓடு வந்து தனியா இருக்கும். அது வந்து இந்த ஓட்ல என்ன நடந்தாலும் அது வந்து புளியம்பழத்த வந்து போய் பாதிக்காது. அதுதான் முக்கியமானது. இதுல வந்து ஆரம்பத்துல நம்ம காய் போல இருந்தாலும், ஆன்மாவுக்கு வந்து இந்த பக்குவம் ஏற்பட்டு அடிபட்டு ஒரு காலத்துல எதுக்கு அடி அடி கிடைக்குது, அடி விழுகுதுன்னு தெரியாம பழுத்து ஒரு கட்டத்துல இந்த ஆன்மா என்ன செய்யுது? பக்குவமாயிருது. அதான் புளியம்பழம் போல இதாயிருது. இந்த இந்த இது வந்து எடுத்துக்காட்டா சொல்லப்படுவது வந்து ரமண மகரிஷி. ரமண மகரிஷி வந்து புற்றுநோய் வருது. இந்த புற்றுநோய் வரும்பொழுது அவர் என்ன செய்றாரு, தனக்கு ஆப்பரேஷன் நடக்கும்போது என்ன செய்றாங்க, அவர் வந்து இந்த புற்றுநோய் வந்திருக்குது. அத வந்து இது பண்ணணும். மயக்க மருந்து குடுக்கணும் அப்படின்னு சொன்னோனே, அவர் என்ன சொல்றாரு, "ஒண்ணும் வேண்டாம். நீங்க பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவர் புஸ்தகத்த எடுத்து படிக்கிறாரு. படிச்சுட்டு இவங்க ஆப்பரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க, முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அந்த வலி வந்து அவருக்கு தெரியல. ஒண்ணுமே தெரியல. அவர் வந்து என்ன நடந்ததுன்றது கூட தெரியாம இருக்கிறாரு. இப்ப நமக்கு வந்து ஒரு அடி யாராவது ஒரு ஆள் அடிச்சன்னா, நமக்கு வந்து உடம்புல வலிக்குது. ஏன் வலிக்குதுன்னா, இந்த உடம்பு வந்து ஒரு ஜடப்பொருள். ஏன் வலிக்குது? உள்ள இருக்கிற உயிர் வந்து உயிரையும், இந்த உடம்பையும் சேர்த்து இறைவன் ஒரு சூட்சுமம் பண்ணி வச்சிருக்கான். இந்த உடம்பையும், உயிரையும் சேர்த்து ஒட்டி வச்சிருக்கான். ஒட்டுன பசை என்ன பசைன்னா, வாக்குன்ற பசை. அந்த பசை என்னன்னா, அ சூ சூக்குமை, மத்திமை, பைசந்தி, வைகரி. இந்த வைகரி தொண்டையில இருக்கும்போது, அ சு இது சூக்கும வைகரி. வெளியில வரும்போது தூல வைகரி. அது வார்த்தைகளா வெளியில வர்றதுனால தூல வைகரி. இப்படி 4 ப பரிமாணங்கள்ல வந்து அந்த அட்சரம் வந்து பிரிஞ்சு வார்த்தைகளாக வெளிவருது. அந்த மாதிரி அந்த வாக்குன்ற ஒண்ண வந்து தான் இறைவன் வந்து என்ன செய்றான், அந்த உடம்புக்கும், உயிரையும் கனெக்ஷன் குடுத்து 2யும் வந்து ஒட்டி வச்சிருக்க அந்த பசைக்கு பேரு தான் வாக்கு. இது வந்து இறை மு ஜீவன் முக்தர்கள் இவங்கலாம் என்ன செய்றாங்க, தன் உடம்புல உயிர் இருக்கும்போதே என்ன செய்றாங்க, அவங்க வந்து அந்த உடம்பையும், உயிரையும் தனியா பிரிச்சுருவாங்க. எப்படி இந்த புளியம்பழம் அதுக்கு தான் நான் அந்த உதாரணம் சொன்னேன். புளியம்பழம்.
அந்த புளியம்பழம் எப்படி பழமும், ஓடும் தனித்தனியா இருக்குதோ, அதுபோல இந்த ஜீவன் முக்தர்கள்லாம் என்ன செய்றாங்க, தன்னோட உடம்புல ஏற்படுற அனுபவம் உயிருக்கு செல்லாமல், உயிருக்கு நிகழாமல், இந்த உடம்பும் உயிரையும் இப்ப வந்து நான் வேற, என் உயிர் வேற. அ இப்ப வந்து எனக்கு காலம் முடிஞ்சிருச்சுன்னா, என்னோட உடம்பு இது பண்ணிருவாங்க. அப்ப வந்து நான் உயிரோட இருப்பேன். நான் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேனாக்க, நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் இந்த ஜீவன் முக்தர்கள் வந்து இந்த உடம்போடையே உயிர் இருக்கும்போதே அவங்க வந்து அ முக்தி கிடைச்சவங்க. அதனால தான் அவங்கலாம் ஜீவன் முக்தர்கள்ன்னு சொல்லப்படுது. அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அதாவது இன்பம் வரும்பொழுது ஆஹா, ஓஹோன்னு குதிக்க மாட்டாங்க. அதே மாரி துன்பம் வரும்பொழுது துவண்டு போய் விழுந்துற மாட்டாங்க. இருவினை ஒப்பு. 2 வினையுமே ஒண்ணு போல பார்ப்பாங்க. இன்பம் வந்தாலும் சரி, இன்பமா வந்துச்சு. இன்பம் வந்து பகல் மாதிரி. அடுத்தது பகலுக்கு அடுத்து இரவு தானே வரும். இரவு வந்த உடனே அடுத்தது என்ன துன்பம் வந்துச்சுன்னா, துன்பம் வந்துச்சு ஐயோ! துவண்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துர மாட்டாங்க சோர்ந்து போய். அடுத்தது பகல் வரும். அது இரவும் பகலும் மாறி மாறி வர்றது மாரி தான் நம்ம வாழ்க்கையில வந்து இன்பம், துன்பம் மாறி மாறி வரும் அப்படின்றத அந்த சூட்சுமத்த புரிஞ்சுட்டு, அவங்க வந்து அ அதிகமா க 2யும் ஒண்ணா சமமா பார்க்கக்கூடிய அந்த இருவினை ஒப்பு. அந்த நிகழ்வோட இறைவன் திருவடியை மனசால நினைச்சு பற்றிக் கொண்டு, அந்த பஞ்சாட்சர மந்திரத்த ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து எந்த தீங்குமே வராம இறைவன் காப்பாத்திறாரு. இதே மாரி தான் மார்க்கண்டேயனும். மார்க்கண்டேயன் வந்து தன்னோட 16 வயசு தான் அவருக்குன்னோனே பெற்றோர்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. மார்க்கண்டேயன் என்ன ஒரு காலகட்டத்தில என்ன செய்றான் வந்து, அந்த ம தன்னோட இது வந்து தன்ன வந்து முழுமையா இறைவன்ட்ட சரணாகதி அடைஞ்சுட்டு, அந்த இறைவனோட திருவடிய பற்றிக்கொண்டு விடாது அந்த பஞ்சாட்சர மந்திரத்த விடாது ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகுதுன்னா, ஒரு காலகட்டத்தில அந்த கால தத்துவத்த கடந்துர்றாங்க. இந்த கால தத்துவம்ங்கிறது சிவ தத்துவம், அ ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம். இந்த வித்யா தத்துவத்தில உள்ள அந்த கால தத்துவம். காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன்ல வந்து அந்த கால தத்துவத்த கடந்துர்றான். அந்த 16 வயச கடந்ததுனால, அவன் வந்து அந்த சொல்லிக்கிட்டே இருந்து அந்த சிவ மந்திரத்த சொல்லி, 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 சொல்லி உருவேத்தி, உருவேத்தி அந்த வேகத்தில அந்த 16 வயசு அந்த இத கடந்துறான். காலத்த கடந்துறான். ஆனா யமனுக்கு அது தெரியல. யமன் வந்து கூப்பிடும்போது, இந்த வ இறைவன் வந்து சிவபெருமான் வந்து ருத்திரமா ஆகி, அ யமன வந்து அழிச்சுறான். உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த கதை. யமன வந்து அழிச்சுறாரு. அதுக்கப்புறம் தான் உயிர் பெற்று எழுகின்றாரு. அதனால வந்து அவங்கலாம் வந்து அந்த இறைவன பற்றிட்டு அந்த தன்னுடைய விதியை கூட மாற்றிறாங்க. அவங்கலாம் வந்து பெரிய ஜீவன் முக்தர்கள் தான் அந்த இதுல. என்றும் 16ன்ற அந்த இத வந்து இறைவன் வந்து அவங்களுக்கு குடுக்குறாங்க. அப்படி இந்த முதிர்ச்சியுடைய உயிர்களுக்கு வந்து இறைவன் என்ன செய்வான்னா, சிவந்த செந்தணல் போன்ற அந்த ஒளி உடம்போடு கூடிய அந்த சிவ ஆசன் வர்றானாம். திருமூலர் வந்து இதத்தான் இவர்கள் வந்து ஜீவன் முக்தர்கள். உடம்போடு உடம்புல உயிர் இருக்கும்போதே இவங்கலாம் வந்து முக்தி அடைஞ்சுடுறாங்க. அதனால இவங்கள் வந்து ஜீவன் முக்தர்கள்ன்னு சொல்றாரு. இது எப்படி வர்றாருன்னு அவ மாணிக்கவாசகர் வந்து திருவாசகத்துல சொல்றாரு. மா திரு அம்மானை பதிகத்துல, "அங்கணன் அந்தணனாய் அறைகூவி வீடருளும்" அங்கருணை வார்களலே பாடுதுங்கான் அம்மானாய்ன்னு பாடுறார். இதுல என்னன்னா, அங்கணன் அந்தணனாய் அறைகூவி வீடருளும். அங்கணன் இறைவன் எம்பெருமான் அந்தண சிறுவனாய், பிராமண சிறுவனாய் அறைகூவி வீடருளும். அறைகூவி வீடருளும்னா, இந்த நீங்கலாம் தெரியும். உங்க இந்த கூடையில காய்கறி வச்சுட்டு, "காய்கறி வாங்கலையோ, காய்கறி" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இறைவன் என்ன செய்றான்னா, "முக்தி வாங்கலையோ, முக்தி, முக்தி வாங்கலையோ, முக்தின்னு" கூவிட்டு வர்றாராம். எப்படி பாருங்க அவரோட கருணைய பாருங்க. அவரு யாரையுமே கஷ்டப்படுத்தல. கம்பெடுத்து அடிக்கல. முக்தி வாங்கு வாங்குன்னு கம்பெடுத்து அடிக்கல. அவர் வந்து காத்துக்கிட்டு இருக்காராம். இந்த உயிர்கள் எப்ப பக்குவம் அடையும்னு பொறுத்திருந்து அந்த உயிர்களோட சேர்ந்து இப்ப நான் இன்னைக்கு சினிமா போறேன்னா என் கூடயே வர்றாரு. எனக்குள்ள தானே இருக்கிறாரு. சினிமாவுக்கு போனா சரி, கோயிலுக்கு போனா என் கூடயே வர்றாரு. அப்படி வந்து இறைவன் வந்து அவ்வளவு தூரம் நம்மளோட கூட இருந்து அந்த கருணையாளன் என்ன செய்றாரு, நம்ம கூடயே இருந்து எப்ப முக்தி இந்த 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 உயிர்கள் எப்ப பக்குவம் அடையும் அப்படின்னு காத்துக்கிட்டு கிடக்காராம். அந்த இதுல அந்த திருவாசகத்துல எம்பெருமான் வந்து அந்தணனாய் கூவிட்டு இருக்காரு. வீடு முக்தி வாங்கலையா முக்தின்னு சொல்லி, அந்த இத சொல்லி தான் மாணிக்கவாசகர் வந்து அந்த ஒரு அறைகூவி வீடருளும் என் அங் அங்கருணை வார்களே பாடுதுங்கான் அம்மானேன்னு சொல்றாரு அந்த இதுல. நம்ம செய்யற அந்த நல்வினை, தீவினைக்கு நம்மோடையே இருந்து அனுபவித்து, அந்த சிவ ஆசான் வந்து தன்னுடைய திருக்கரத்த வந்து
தன்னுடைய இந்த இன்ப அன்பிற்காக, இந்த வீடு பேறுன்ற இந்த இன்ப அன்பிற்கு ஏங்கி கிடக்கக்கூடிய அந்த உயிர்களோட தலைமையில வச்சு வாழ்த்து கூறி, அருள அந்த இது நாள் வரை இந்த அடையணும்னு ஏங்கிட்டு இருக்குல்ல அந்த ஆன்மாக்கள். அந்த விரும்பி காத்து கிடக்கிற அந்த ஆன்மாக்களுக்கு பரமவருளின் திருவடி தீட்சை கிடைக்குதாம். அதத்தான் திருமூலர் என்ன சொல்றாரு, "இசைந்து எழும் அன்பில் எழுந்தபடியே, பசைந்து எழும் ஈசரை பாசத்துள் ஏக, சிவந்த குரு சென்னி கை வைக்க, உவந்த குருபதம் உள்ளத்து வந்ததே." உவந்த குருபதம் உள்ளத்து வந்ததேன்னு திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாரு. இந்த 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 இறைவனோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாக்கள் எப்படியாவது முக்தி பெறணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சரியை, கிரியை, யோகம், ஞானம் மூலமாக நம்ம வீடு பெற்றை அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரியை முதலிய ஞானத்தை கொடுக்கும். சரின்றது சரீரத்தின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய அந்த உளவார பணி அந்த இதுதான். சரியை மூலமாக சரியை ஞானத்தை கொடுக்கும். ஞானத்தின் மூலமாக தான் நம்ம மோட்சத்தை பெறலாம். நேர சரியை மூலமாக மோட்சத்தை அடைய முடியாது. அது யோகத்தை ஞானத்தை அடைய முடியாது. ஞானத்தின் மூலமாக மோட்சத்தை அடையலாமே தவிர, சரியை மூலமாக மோட்சத்தை அடைய முடியாது. ஞானம் என்பது நன்னெறி. அதாவது நல்ல நன்மைக்கு ஏதுவாகிய நெறின்னு சொல்லப்படுது. இந்த நன்மை என்பது முக்தி என்பதாகும். இதை அடையிற வழின்னு பார்க்கும்போது, இந்த நன்னெறி ஆகிய இந்த ஞானம் மேலான நெறியாகும். இந்த சரியகிரி யோகத்தின் மூலமாக ஞானத்தை அடைய வேண்டும். சைவ நெறியாகிய இந்த முக்தி நெறி சரியை முதலியவை ஆகும். இதுல அவற்றையோட பயன் என்னன்னா, பதமுத்தி, பரமுத்தி என இருவகைப்படும். இது சிவஞான சித்தியார் சுபக்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 270வது பாடல்ல, "சன்மார்க்கம், சகமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், தாத மார்க்கம் என்றும் சங்கரனை அடையும். நன்மார்க்கம் நாள் அவைதாம் ஞான யோக, நற்கிரியா சரியை என நவிற்றுவதும் செய்வ. கண்மார்க்கம் முத்திகள் சாலோக்கிய, சாமீப்பிய, சாரூப்பிய, சாயுச்சியம் என்று சதுர்விதமாம். முன்மார்க்க ஞானத்தால் எய்தும் முக்தி முடிவு என்பர். மூன்றினுக்கு முக்தி பதம் என்பர்." அதாவது சிவபெருமானோட திருவடி அடைகிறதுக்கு உரிய சைவ நெறியாகிய அந்த நன்னெறி தாத மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், தோழ மார்க்கம், சன்மார்க்கம் என 4 வகையா சொல்லப்படுது. இது முறையே சிவசரியை, சிவகிரியை, சிவயோகம், சிவஞானம் என வழங்கப்படும். இந்த நன்மையாகிய இந்த மார்க்கத்துக்கு பயன் முறையே சிவசாலோகம், சிவசாமீபம், சிவசாரூபம், சிவசாயுச்சியம். இந்த 4க்கும். அதுல சிவசரியை, சிவகிரியை, சிவயோகம் ஆகிய இந்த 3மே முறையே அடைவதற்குரிய சிவசாலோகம், சிவசாமீபம், சிவசாரூபம் ஆகிய இந்த 3னையும் பதமுத்தி என்று சொல்றாங்க. அபரமுத்தி. பதமுத்தி அல்லது அபரமுத்தின்னு சொல்றாங்க. இந்த முடிவான சிவஞான நெறியால் அடையும் சிவ சாயுச்சியம், அதான் முடிவானது. சிவ சாயுச்சியத்தை பரமுத்தின்னு சொல்றாங்க. இதுல இத அடைஞ்சவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, சரியை நாவுக்கரசர். திருநாவுக்கரசர் சரியை தான். ஏன்னா அவர் உளவார பணி செஞ்சு அடைஞ்சதுனால திருநாவுக்கரசர் சரியை மூலமாக சாலோகத்தை அடைந்தார். கிரியை மூலமாக சாமீபம் ஞானசம்பந்தர் அடைந்தார். யோகம் மூலமாக சாரூபம் சுந்தரர் அடைந்தார். ஞானம் மூலமாக சாயுச்சியத்தை படைந்தது மாணிக்கவாசகர். சிவபெருமான் ஒருவன் தான் பிறப்பு அற்றவன். அதனால நம்ம நமக்கு பிறப்பு வேண்டாம் அப்படின்னு, நமக்கு பிறப்பு இல்லாம போகணும் அப்படின்றதுனா என்ன செய்யணும்னா, சிவபெருமானத்தான் வணங்கணும். பிறப்பற்றவனைத்தான், பிறப்பு இல்லாதவனைத்தான் நம்ம வணங்கணும். அதனால உயிர்களுக்கு பிறவி பிணியை போக்கக்கூடியவர் இந்த சிவபெருமான். அதனால திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, "பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு" என்று சொல்றாரு. ஏன்னா நமக்கு ஒண்ணு வேணும்னாக்கா, அது யாருக்கு யாரால குடுக்க முடியும்ன்றத தெரிஞ்சு நம்ம அவங்களோட தகுதி அறிஞ்சுதான் அவங்க கிட்ட நம்ம போய் கேட்க முடியும். தகுதி இல்லாதவங்ககிட்ட போய் நம்ம அத கேட்க முடியுமா? நம்ம பிறப்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க, அவரும் பிறந்து இறந்து நம்மள போல பிறந்து இறந்துகிட்டு இருந்தவர்னா, அவர்ட்ட போய் கேட்க முடியுமா? அதனாலதான் இவர் சிவபெருமான் பிறப்பு இல்லாதவர். அதனால அவர்ட்ட நம்ம பிறப்பு இல்லாத முக்தி பேற்றை நம்ம அவர்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சிவ ஆசனாக வரக்கூடிய அந்த சிவபெருமான் தன்னோட திருவடிகளை தன்மேல் வைத்து இது பண்றாரு. 4 நிலைன்னு சொல்லும் பொழுது, இந்த உணர்வு நிலை என்று சொல்லும்போது, இந்த சரியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது உருவத் திருமேனியை உணர்தல். உருவத் திருமேனியை. கிரியை மூலமாக உணரக்கூடிய நிலை அருவுருவத் திருமேனியை உணருதல். யோகம் மூலமாக உணரக்கூடிய நிலை அருவத் திருமேனி. ஞானம் மூலமாக தான் அறிவு திருமேனியை உணர முடியுமா. இந்த 4 நிலைக்கும் உணரும் நிலையும் சொல்லப்படுது.
அதாவது இந்த பரம்பொருளான அந்த சிவனை வந்து சென்றடைவது வந்து நம்மளோட நோக்கம். அதுக்கு வந்து திரு ஐந்தெழுத்தை இடைவிடாது நம்ம எண்ணிக்கிட்டே இருக்கணும். அதன் நாமத்தை இடைவிடாது உச்சரிச்சுட்டு, அதன் நா அப்படி செய்யும்போது தான் அந்த உயிர் வந்து என்ன செய்யுது? வளர்ச்சி உடையுது. அதனால தான் திருமூலர் என்ன சொல்றாரு? "உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனேன்னு" சொல்றாரு. இந்த இதுல வந்து இந்த உயிரை வீணே அலைய விடாமல் நம்ம திரு ஐந்தெழுத்தை சொல்லி முக்தி பேற்றினை அடைவோம்னு சொல்றாரு. இந்த இறைவனின் திருவருள வந்து திருவடின்னு சொல்றாங்க. இந்த உயிரை வந்து தலை என்றும் குறிக்கிறாங்க. அதுதான் இது மரபு. இதனால சிவ ஆசானாக வரக்கூடிய அந்த பெருமானின் திருவருள் உயிரில் பதியுதலை குருபதம் என்றும், அது தனக்கு கிட்டியவற்றை திருமூலர் வந்து சொல்றாரு. ஔவையாரும் என்ன சொல்றாரு, ஒரு இதுல வந்து தான் எழுதிய விநாயகர் அகவல்ல வந்து, "குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளெனன்னு" பாடுறாரு. இறைவனே வந்து குரு வடிவுல வந்து இந்த உலகத்துல தனது புனிதமான திருவடியிலே பதித்து, முக்தி பெறுறதுக்கு வழி இதுதான் அப்படின்னு சொல்லி மெய்யான பொருளை உணர்த்தி அருள்றாரு. அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, தாழ் து து திருமூலரும் சொல்லும்போது, "தாழ் தந்த போதே தலை தந்த எம்மிறை, வாழ் தந்த ஞான வழியையும் தந்திட்டு, வீடு அந்தம் இன்றியே ஆள்கனை விட்டு அருள், பாடின் முடிவைத்து பார்வந்து தந்ததே." திருமந்திரத்துல சொல்லப்பட்டது. அதாவது பெருமான் சிவாசனா வந்து தன்னோட திருவடியை வந்து உள்ளத்துல பதிக்கும்போது, தனக்கு வந்து பொறி புலன்களை வந்து அடக்கி ஆளக்கூடிய தன்மையை குடுக்குறாரு. எப்படின்னா, நம்ம அத அடக்க தெரியாம தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த ஐம்புலன்களையும் அடக்க தெரியாம நம்ம வந்து ரொம்ப க நம்ம வந்து காரணமே வந்து அதான். அந்த பொ இது இந்த தீட்சை கிடைச்சுச்சுன்னா என்ன ஆகுதான், முதல்ல பொறி புலன்களை அடக்கக்கூடிய அந்த வல்லமை நமக்கு கிடைச்சுதான். அடுத்தது என்னன்னா, அந்த பெருமானோட அருளினால ஏற்பட்டதுன்னா, தனக்கு இந்த சிவ அறிவு என்னும் வாளினை தனக்கு தந்து, வீடு பேறு என்னும் முடிவற்ற காலம். அந்த வீடு பேற்ற குடுத்து, "நீ முடிவற்ற காலம் நீ அந்த இதுல வந்து அருள் புரிவாயா" அப்படின்னு சொல்லி, அருள் ப ஆ ஆட்சி ஆசி வழங்குறார். இதுக்கு எடுத்துக்காட்டா இந்த வள்ளுவ பெருந்தையார் வந்து தன்னோட 3வது அதிகாரத்துல வந்து நீத்தார் பெருமையில, "சுவை, ஒளி, ஓசை, ஊறு, நாற்றம் இவை ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு." அந்த ஐம்புலன்களையும் எவன் எவன் ஒருவன் தன்னுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் அந்த அந்த ஆராய்பவன், அந்த கூறுபாட்டினை, அந்த ஐம்புலன்களையும் புலன்களின் கூறுபாட்டினையும் ஆராய்பவனுடைய அறிவுல வந்து இறைவன் வந்து அறிவுல இருக்குதாம் அந்த உலகம். இந்த உலகமே அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்குமாம். ஆ அந்த அளவுக்கு வந்து அதான் வந்து அவன் வகை தெரிவான் கட்டே உலகு. அந்த கூறுபாட்டினை ஆராய்பவன் க இதுல அந்த உலகம் இருக்குது, அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இவ்வாறு சிவாசனா வந்து திருவடியை தலையில வச்சு, அந்த சிவனுடைய உண்மை இயல்புல வந்து உயிரின் உண்மை இயல்பும் பொருந்துமாம். அதாவது இந்த சிவ ஆசானாக வரும்பொழுது, சிவபெருமான் தன்னுடைய திருவடிகளை தனது உள்ளத்திலே பதித்ததும், அந்த உயிரானது சிவமாம் தன்மை பெற்று, அந்த சிவனுடைய உண்மை இயல்புல வந்து உயிரின் உண்மை இயல்பும் பொருந்துவதால், தனது உயிர் இன்பம் உற்றது என்கிறார் திருமூலர். தவிர, இந்த தன்னோட உண்மை இயல்பை உணர்தலால உயிரைப் பற்றியுள்ள அந்த அழுக்குகளான ஆணவம், கன்மம், மாயேயம் என்பதெல்லாம் வந்து பெருமான் நீக்கி அருள்கிறானாம். மேலும் இந்த அழுக்குகளின் உண்மை வந்து இந்த அழுக்குகளின் இயல்புகளையும், உயிரின் உண்மை இயல்பையும், பெருமானுடைய உண்மை இயல்பையும், இந்த 3யும் சொல்றது தான் சின்முத்திரைன்னு சொல்லி விளக்கி சொல்றாரு. இந்த சின்முத்திரை காட்டி தான் விளக்கி நமக்கு வந்து அதோட தத்துவத்த புரிய வைக்கிறாரு. இந்த திருமூலர் தான் இந்த உலகத்திலே இந்த வந்து திருமூலர் வந்து முதல்ல சைவ சித்தாந்தத்தின் முக்கிய அந்த முப்பொருள் உண்மையை சொன்ன முதல் சித்தர் வந்து திருமூலர் தான். இந்த சின்முத்திரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 விரல் தான். இந்த 5 விரல்ல வந்து இறைவன் வந்து இந்த கட்டை விரல். இறைவன் வந்து இந்த கட்டை பெருவிரல். இந்த ஆள்காட்டி விரல் வந்து அ உயிர்களாகிய நம்ம. இந்த பெருவிரல் வந்து ஆணவம். இந்த அடுத்த வந்து கன்மம். இந்த அடுத்த சுண்டு விரல் வந்து மாயை. சின்முத்திரைன்னு சொல்றது இந்த இப்படி. இந்த இறைவன வந்து நம்ம தொழுது, அவன் பாதத்தை சரணடைந்து, இந்த 3யும் இதுதான் ஆணவம், கன்மம், மாயை. இதுதான் சின்முத்திரை. தட்சிணாமூர்த்தி வந்து இந்த சின்முத்திரையை காட்டி தான் நமக்கு வந்து விளக்கம் சொல்றாரு. இந்த இதத்தான் இறைவன் என்ன சொல்றாரு, இந்த சிவப்பேறு அடையறதுக்கு வந்து இந்த க சின்முத்திரையை காட்டி விளக்கம் சொல்றாரு. இந்த 4ம் இருக்குது. இது வந்து இறைவன், உயிர்களாகிய நம்ம,
ஆணவம், கன்மம், மாயை. இயல்பாவே உயிர்கள் என்ன செய்யுமா, இந்த இருக்குது. நடுவுல இருக்குது உயிர்கள். இயல்பா உயிர்களுக்கு வந்து என்ன செய்யுமா, கெட்டத நோக்கி தான் போகுமாம். எவ்வளவுதான் இது இருந்தாலும் பக்கத்துல இறைவன் இருக்கான். இறைவன நோக்கி செல்லாம, இந்த ஆணவம், கன்மம், மாயையை நோக்கி தான் போகும். அதனால என்ன சொல்றாரு, இறைவன் வந்து அத நம்ம தான் கட்டுப்படுத்தி இது எவ்வளவு இது பண்ணி சொன்னாலும், அறிவுரைகளையும், போதனைகளையும் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கத்தான் மனசு வந்து பக்குவப்படுமாம். அந்த வந்து இந்த கேட்கிற நேரம் நல்லா கேட்குமாம். கேட்கிற நேரம் நல்லா க அந்த நல்ல நிலையில அறிவுரைகளை கேட்டு நல்ல நிலையில இருக்குமாம். அந்த கேட்டு கொஞ்ச நேரத்துல வெளியில வந்தோனே மனசு மறுபடியும் மாறிடுமாம். நமக்கே தெரியும். நான் நெறைய இந்த அருகம்புல் ஜூஸு, க க கத்தாழ ஜூஸ்லாம் வச்சிருப்போம். நல்லா உடம்புக்கு ஆரோக்கியம் தான் நெனச்சுட்டு, பக்கத்துல வந்து அ பீஸா, பர்கர்ன்னு வச்சிருந்தா நம்ம மனசு எத போயிட்டு, சரி ஒரு நாள் தான சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பிடணும்னு தோணுது. உயிர்கள் வந்து இயல்பாகவே அதான் செய்யுமாம். உயிர்களோட இயல்பே அதானாம். எப்படி பார்த்தாலுமே மறுபடியும் நம்ம சொல்லி சொல்லி தான் புரிய வைக்கணுமாம். இந்த அதான் கன்றோட ஜ ப பன்றியோட சேர்ந்த கன்றும் இது சாப்பிடும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி. எங்கேயும் மாறி சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. அதுதான் இயல்பே வந்து உயிர்களோட இயல்பே வந்து அதான். இறைவன் தான் நல்ல எ ச இறைவன் தான் ஞான பரம்பொருள். அதனால அவர் வந்து தங்கம். நம்ம வந்து செம்பு. களிம்பு ஊறினிய செம்பு. நம்ம வந்து மறுபடியும் எவ்வளவுதான் தேய்ச்சு கழுவி வச்சாலும், நமக்கு வந்து மறுபடியும் புத்தி மாறி போய், நம்ம வந்து இந்த செம்புல களிம்பு மாரி இருக்க மாரி அழுக்கு நம்ம இதுல படிஞ்சிருமாம். அதை நம்ம வந்து நம்ம மறுபடியும் நம்ம மனச வந்து இது பண்ணிட்டே இருக்கணுமா. நல்ல அறிவுரைகளை சொல்லி, கடவுள பத்தி பேசி இடைவிடாது இறைவன சிந்திக்கிற போது தான் நமக்கு வந்து உயிரின் உண்மை இயல்பு இந்த இது வந்து நமக்கு வந்து புலப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சின்முத்திரை காட்டி விளக்கி இது பண்றாரு இறைவன். அது சொல்லும் பொழுது தான் நமக்கு வந்து அந்த அந்த உண்மையான இயல்பின வந்து உணர்த்தி சொல்லும் பொழுது தான் நமக்கு வந்து திருமூலர் சொல்லும் பொழுது தான் நமக்கு வந்து அதோட அருமை தெரிஞ்சு நமக்கு வந்து திருவடி தீட்சையின் மகிமையும் தெரியுது. இந்த சைவ சித்தாந்தத்துல இந்த முப்பொருள் உண்மை சொன்ன முதல் சித்தரும் அவர்தான். இந்த நிலை கைகூடி உடனே நமக்கு உயிருக்கு கேட்கும் வாக்குகள். இந்த நிலை வந்து கைகூடின உடனே கேட்கும் வாக்குகள் வந்து எனப்படும் நுண்ணோசை, நினைவோசை, மிடற்றோசை, செவியோசை. இந்த 4 வாக்குகளும் நம்மை விட்டு சிவமாம் தன்மை ஏற்படும் என்கிறார். இந்த 4 ஓசையுமே நின்றுமாம். இதனையே அதத்தான் என்ன சொல்றாங்க, பேச்சற்ற, செயலற்ற பேரின்ப சும்மா இருக்கும் இன்பம் என்கிறார் திருமூலர். அதாவது பேச்சு இருக்காதாம். செயலும் இருக்காதாம். சிந்தை துடிப்பற்று இருப்பது என்பது இந்த மனம், வாக்கு, செயல் எல்லாமே அடங்கிருமாம். அந்த உச்ச நிலைக்கு போம்போது, உயர்ந்த அந்த ஆன்மீக மௌன நிலையை குறிக்குதாம். அதான். இந்த உலக பற்றுகளை எல்லாம் விடுத்து இறைவனோட முழுமையா நம்மள சரணாகதி அடையும்போது, ஒண்ணுமே இருக்காது. அதான் சொல்றாங்க. மௌனம் என்பது ஞானத்தின் வரம்பு. ஞானத்தோட உச்சம் எதுன்னா மௌனம் தான். அந்த அதான் கடைசி நிலை. இதத்தான் திருவாசகத்துல மணிவாசகர் என்ன சொல்றாருன்னா, "உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வேன்னு" சொல்றாரு. அத திருமூலர் என்ன சொல்றாரு? "உறைவற்று, உணர்வற்று, உயிர் பரமற்று, திரையற்ற நீர்போல் சிவமாதல் தீர்த்து, கரையற்ற சத்தாதி நான்கும் கடந்த சொரூபத்து இருத்தினன் சொல் இறந்தோமே. சொரூபத்து இருத்தினன் சொல் இறந்தோமே." இந்த திருவடி பேறு கிட்ட பெற்ற அந்த உயிர்கள வந்து முழுமையா தன் கைக்கொண்டு சிவமாம் தன்மை பெறச் செய்து, பேச்சற்றதும் எல்லையில்லா இன்பமாகிய இந்த இறை இன்பத்திலே உயிர் வந்து தன்னையே அறியா வண்ணம் மூழ்கிப்பானாம். அந்த இறைவன் வந்து அந்த திருவடி பேர குடுத்த உடனே என்ன செய்வானாம், சிவமாம் தன்மைய முதல்ல பெறச் செய்வாராம். அடுத்தது பேச்ச நிப்பாட்டிருவாராம். எல்லையில்லாத இன்பத்த வந்து அந்த உயிர்களுக்கு குடுத்து, உயிர் வந்து தன்னையே அறியா வண்ணம், அது தன்ன கூட அறியாத நிலைமையில மூழ்கி இருக்குமாம், அந்த இன்பத்துல, சந்தோஷத்துல. அப்படின்னு சொல்றாரு. இதனால உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த புகழையும் உயிர் எண்ணாதபடி, உயிர்களோடு உடன் இருந்து, அவருமே உடன் இருந்து அதை அருள்றானாம். அததான் திருமூலர் சொல்றாரு, "பேச்சற்ற இன்பத்து பேரானந்தத்திலே மாச்சற்ற என்னை சிவமாக்கி மாள்வித்து" என்கிறார் திருமூலர். கந்தர் அனுபூதியிலயும் அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, இதே "செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் மற்று அறிவற்று அறியாமையும் மற்றதுவே." செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் மற்று அறிவற்று அறியாமையும் மற்றதே. இந்த உலகத்தாரோட நெருக்கமா அந்த உறவு நீங்கி உலகத்தாரோட உள்ள நெருக்கமெல்லாம் போயிருமாம். நம்ம வந்து எதுவுமே அவங்களோட ஒட்டு உறவெல்லாம் பண்ண முடியாது. நீங்கி, வாக்கு அற்று, நினைவு அற்று, சுட்டி அறியக்கூடிய அறிவு.
அதாவது இந்த பொருள் இதுதான் மேஜை, இது புஸ்தகம் அப்படின்னு சொல்லிக்கூடிய அந்த சுட்டி உலகத்தில் உள்ள பொருட்களை சுட்டி எறியக்கூடிய அந்த அறிவு நீங்கி, நினைவு அற்று, வாக்கு அற்று, அறிவு மயங்கி, உறவு நீங்கி, உலகத்தாரோடு நெருங்கி பழகக்கூடிய அந்த உறவு நீங்கி, அறிவு அற்றி, அறிகின்ற அறிவும் அற்று, அறியாமையும் அற்று 2மே போயிருமாம். முற்றிலும் நீங்கிவிட்டன என்கிறார். இதுதான் உச்சம். கடைசி நிலை. இந்த இதுல சொல்றாரு. இந்த திருஞான சம்பந்தரோட இதே மாரி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இந்த திருஞான சம்பந்தர் என்ன செய்றார்? முதல் 3 திருமுறைகள் அருளிய அந்த திருஞான சம்பந்தர், சீர்காழி திருத்தோணிபுரத்துல வந்து உமாதேவியார்ட்ட ஞானப்பால் பெற்று அவரு வந்து திருவடி தீட்சை கிடைச்சது அவருக்கு. அந்த சம்பந்தரோட ஞானம் என்னன்னா, இறைவனை உணர்ந்த ஞானம். முற்பிறவியில வந்து 3 வயசுல வாளை அருளால். இந்த வாளை அருளான்னு சொல்லும்போது கற்றதனால் ஆய பயனன் கொல் வாளறிவன். வாளறிவன்போது இறைவனோட அறிவு. அது வந்து சாதாரண அறிவு இல்ல. இறைவனோட அறிவு அ ஞ ஞானப்பால் அருந்தியவர். இந்த இறைவனோட அறிவினால அந்த அருளினால் ஞானப்பால அருந்தினவர். தன்னை உணர்ந்தார். ஒளியானார். தான் மட்டுமல்ல, தன்னோட 16 வயசுல தன்னோட கல்யாணத்துக்கு வந்திருந்த பந்தக்காரங்க, மேளம் வாசிக்கிறவங்க, சமையல்காரங்க எல்லாரையுமே தன்னோட இதுனால அந்த திருமணத்துக்கு வந்த அனைவரையும் தன்னோட பேரொளியில ஒளியாகி கலக்க வைத்த அந்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர் தான் அந்த ஞானி தான் நம்ம திருஞான சம்பந்தர். அதே மாரி சுந்தரரோட திருவடி பேருன்னு பார்க்கும்போது, திருவஞ்சை கோயில்ல வந்து சுந்தரர் என்ன செய்றாரு, உலக வாழ்க்கையை அறுத்து, அ உ இந்த திருவடியை உன்னுடைய திருவடியை சேர்ந்தருள வேண்டும்னு பதியம் பாடுறாரு. இறைவனோட திருவடியை சேரணும் அப்படின்னு சொல்லி பதியம் பாடுறாரு. இறைவன் என்ன செய்றாரு, தன்னுடைய கணங்களை எல்லாம் தன்னுடைய பூத கணங்களை எல்லாம் அனுப்பி, வெள்ளை யானையோட அனுப்பி சுந்தரர வந்து கைலாயத்துக்கு அழைத்து கொண்டு போறார். கைலாயத்துக்கு அழைத்து கொண்டார். இந்த உடலிலேயே சிவபெருமானின் திருவடி நிழலைச் சேரும் பேற்றினை வந்து சுந்தரர் பெற்றார். இவங்கலாம் வந்து ஜீவன் முக்தர்கள். உடம்பு இருக்கும்போதே உயிர் போ உ முக்தி கிடைக்குது பாருங்க, அவங்கலாம் ஜீவன் முக்தர்கள். இந்த மாணிக்கவாசகர் என்ன செய்றார், இறைவனை மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். அந்த திருவாசகத்துல சொல்லும்போது, மெய்யே இறைவா உன்னுடைய பொன்னடி கண்டு இன்னைக்கு இன்று வீடுற்றேன் அப்படின்னு சொல்றாரு. வள்ளல் பெருமானும் திருவாசகத்த பற்றி உயர்வா சொல்லும் பொழுது, நான் எளிதா புரிந்து கொள்ளலாம். இந்த இந்த வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, எந்த திருவடி தலத்தை பற்றி சொன்னார்களோ, அதே தவத்தை பற்றி தான் மாணிக்கவாசகரும் சொல்றாரு. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. தாள்னா இறைவன் அடி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. இறைவனை வாழ்த்தி நமச்சிவாய வாழ்க என்று நமச்சிவாயம் என்னிடம் வா. என்னை நீ அள்ளுக, அள்ளிக்கொள், சேர்த்துக்கொள் என்பதையே இந்த வா ஆள்க, வா ஆள்க, வாழ்க. இதத்தான் மணிவாசகர் சொல்றாரு. அடுத்து கோகலி ஆண்ட குறுமனிதன் தாழ் வாழ்க, ஆகமாகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க. அந்த திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, கடவுளை அடைவதை வந்து எப்படி அடைவது என்பதை பற்றி தீர்க்கமாக சொல்லாது போல தோன்றினாலும், எத பிடிக்கணும்? அந்த உறுதியான அந்த இத சொல்றாரு. எப்படின்னா, அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. கடவுள் வாழ்த்துல வந்து, "பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்." அந்த இந்த குறள்ல வந்து வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாரு, பிறவி பற்றியும், அந்த இறைவன் அடி பற்றியும் மேலும் இந்த இறைவன் அடியை சேராதவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க என்னதான் இது பண்ணாலும் இறைவன் அடியை சேரலைன்னா, அந்த பிறப்பு கண்டிப்பா உறுதி. நமக்கெல்லாம் எத்தன பிறவி பிறந்திருக்கோம்னு தெரியாது. எத்தன பிறவி இன்னும் மீண்டு இருக்குது நமக்குன்னு தெரியாது. ஏன்னா நம்மலாம் வந்து முக்தி அடையாதவர்கள். அந்த பிறப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம கூட நினைக்கலாம், இறந்த உடனே சரி நம்ம இதாயிட்டோம் அப்படின்னு. அது கிடையாது. மறுபடியும் நமக்கு வந்து இந்த மனித சட்டை தான் கிடையாதே தவிர, வேறுடைய மானுட சட்டையை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு சட்டை கிடைக்கும் நமக்கு. அதுதானே தவிர நமக்கு பிறப்பு கண்டிப்பா உண்டு. காரைக்கால் அம்மையார்ன்னு சொல்லுவாங்க. "பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும். இரவாத இன்ப அன்பு வேண்டும்னு" சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிறப்பு வேண்டான்னு சொல்லி எல்லாருமே முக்தர்கள் முக்தி அடையணும்னு தான் அந்த ஆன்மாக்கள் வந்து தவிக்குது. ஒரு காலகட்டம் வரும்போது, "போதும் இந்த பிறப்பு போதும்பா. மீண்டும் மீண்டும் பிறந்து நான் அல்லல் படுகிறேன். இந்த பிறப்பு போதும் எனக்கு. வீடு பெற்றினை அருளு." வீடுன்னு சொல்றது நம்ம நம்ம வீடு வந்து வீடே கிடையாதாம். நமக்கு வந்து அது வீடே கிடையாதாம். அது வந்து காடு. நமக்கு நமக்கு வீடு வந்து இறைவனுடைய திருவடி தான் வீடு. அதுதான் நம்மளோட உண்மையான வீடு. நம்ம வீடு வச்சிருக்கோம், 2 வீடு வச்சிருக்கோம், 3 வச்சிருக்கோம்னு சொல்றோமே, அது வீடு கிடையவே கிடையாதாம். நமக்கு வந்து அதுதான் காடு. நம்ம வந்து வீடு வா வாங்குது, இப்போ காடு போ போங்குன்னு சொல்றோம்ல, அந்த இது கிடையாது. நம்ம இறைவன் வந்து என்ன சொல்றாரு, இதுதான் வந்து வீடு. உனக்கு வந்து இறைவனுடைய திருவடி தான் வீடு. வள்ளுவர் என்ன சொல்றாரு, "கற்றதனால் ஆய பயனன்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின்." நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும்,
இறைவனுடைய தாள் திருவடியை வணங்கலைன்னா, நீ என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறாரு. இறைவனுடைய திருவடியை வணங்க தவிர, வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீ அந்த எல்லா பற்றுகளையும் நீக்கிவிட்டு இறைவனுடைய திருவடியை வணங்குறத முக்கியமான இதா கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. இறைவனடி சேரலைன்னா, நம்ம மறுபடியும் மறுபடியும் பிறந்துகிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. மறுபடியும் பிறந்து ஏதாவது ஒரு க கருவுக்குள் நுழைந்து ஏதாவது ஒரு கர்ப்பப்பையில யார் ஒரு வயிற்றில் யாருக்காவது மகளாவது, மகனா பிறந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் அந்த இன்னல்கள்ல வந்து இன்ப துன்பத்த அனுபவிச்சு அ உழன்றுகிட்டே தான் இருப்போமே ஒழிஞ்சு, இது ஒரு வாழ்க்கை வந்து இப்ப இது நரக வாழ்க்கை. ஒரு கட்டம் வரும்போது நமக்கு வந்து அந்த ஞானம் வரணும். அந்த முக்தி பேர் அடையணுன்ற அந்த ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து உய்வடையலாம். ஆன்மீகத்திலிருந்து வந்து இத வந்து ரொம்ப புனிதமா சொல்லப்படுது. அது வந்து இறைவன் வள்ளுவர் வந்து நெறைய இடத்துல அவர் வந்து பொய்யாமொழி புலவர். அவர் போய் சொல்வாரா? "மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. தனக்கு இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீத்தல் அரிது." அதே மாரி கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் குணம் தான் 8 குணம் உடைய அந்த இறைவனை வணங்காதவன் கோளில் அந்த கு தாளை வணங்கா தலை. அவன் இறைவனோட தாளை, அடியை வணங்கலைன்னா, நமக்கு அந்த பிறவி எடுத்ததுல ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த குறள்களின் மூலமா நம்ம வந்து மானடி, இலானடி, தாழ் சேர்ந்தார்க்கு, தாளை இந்த வார்த்தைகள் வந்து நல்லா கவனிக்கணும்னா, இறைவனோட திருவடியை பற்றி தான் மறுபடியும் நமக்கு சொல்லப்படுது. அந்த மெய்ப்பொருளை வந்து ஒவ்வொரு குறள்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சிந்தித்து அத பார்க்கணும். அது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி சொல்லப்பட்டு நம்ம வந்து மனசு தெளியணும். நம்ம புத்தி வந்து தெளியணுன்றதுக்காக அது வந்து குடுக்கப்பட்டது. இந்த அடியை பிடித்தாலே போதும். இறைவனோட அடியை பிடித்து நம்ம வந்து நிச்சயமா வந்து இறைவன் நமக்கு வந்து கண்டிப்பா அதாவது காத்துக்கிட்டு இருக்கான் அவன். அவன் வந்து காத்துக்கிட்டு இருக்கான். ஆ நம்ம வந்து ஒண்ணும் சொல்ல போறதில்ல. நீ வந்து ஒவ்வொருத்தர் கூட நினைக்கலாம். நீ வந்து தப்பு செய்யும்போது இறைவன் உனக்குள்ள தானே இருக்கிறான். தப்பு செய்யாம இருக்கலாமே! நீ விட்டுறலாம். செய்யாதன்னு சொல்லலாம்ல இறைவன். ஏன் சொல்லல அப்டின்னா, சொல்ல மாட்டானாம். நீ என்ன செஞ்சாலும் இந்த வினையை கழிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம். அந்த வினையை கழிப்பதற்கு தான் பிறந்திருக்கோம். நம்ம அதனால நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, நம்முடன் இருந்து நம்மை அதான் ஒன்றாய், உடனாய், வேறாய் இறைவன் வந்து அந்த 3 உருவத்து இதுலயும் இருந்து, நமக்கு வந்து கூட இருந்தே அருள் புரியிறான். கருணையாளன் அவன். அதனால வந்து அந்த இறைவன் திருவடி வந்து அந்த மெய்ப்பொருள் வந்து சும்மா இரு என்ற அந்த ஞான வழி. இந்த இறைவன் வந்து திருவடிக்கு எல்லாரும் எவ்வளவு முக்கியத்துவம் தர்றாங்கன்றது நம்ம இதுலருந்தே தெரிஞ்சுக்கலாம். எல்லா பெரிய அருளாளர்கள்லாம் எவ்வளவு தூரம் அந்த திருவடிக்கு முக்கியத்துவம் தருகிறாங்கன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாமும் இறைவன் திருவடியை சரணடைவோம். அது சரணடைவதற்கு நாம் வந்து வாழ்க்கையில் நல்ல முறையில் நல்ல இறைவனின் பஞ்சாட்சர மந்திரங்களை இடைவிடாது உச்சரித்து, நம் வாழ்க்கையில் ஒளிபெற மீண்டும் நல்ல வழியை அடைவோம் என்று வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.